ஒரு பாத்திரத்தில் அரசாணிக்காய் இல்லைன்னா பூசணிக்காய்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அவரைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, அதில் உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே எடுத்து வச்சுருங்க. நல்லா அது கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கேஸில் நீங்கள் இன்னொரு வானல் எடுத்து அதில் வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல் நீக்கிட்டு தூள் பண்ணி பாத்திரத்தில் கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கணும். அது கொதிச்ச அப்புறமா நீங்கள் சின்ன வானலில் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சப்புறம் சின்ன வானலில் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளித்தா நல்லா இருக்கும்பா. வடகத்தை போட்டுக்கோங்க. வடகம் இல்லாதவங்க கடுகு போட்டும் தாளிக்கலாம். நல்லா வடகம் கொதிக்கணும், பொரியணும். அது பொரியிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலையே எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு நல்லா அடி பிடிக்கக்கூடாதுப்பா. அதனால் கிளறி விட்டு வடகம் தீயாமல் எடுத்து நீங்கள் குழம்புக்கு இருக்க பாத்திரத்தில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்பா. வேர்க்கடலை பிடிக்காதவங்க வேர்க்கடலை இல்லாமல் சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இது நீங்கள் சாதத்துக்கு சாப்பிடுங்க. நன்றி.